நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு காலியான வீட்டு மனை இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு செங்கல் கூட இல்ல. ம் வெறும் காலி இடம் மட்டும்தான் இருக்கு. ஆமா. ஆனா சரியா 45 நாட்கள் கழிச்சு அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம், இயற்கையான வெளிச்சம், அப்புறம் ஒரு மாடர்னான முகப்பு தோற்றத்தோட ஒரு முழுமையான 2 BHK வீடு கம்பீரமா நிக்குது. அட, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அது மட்டும் இல்ல. உச்சக்கட்ட ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் கட்டி முடிக்கிறதுக்கான செலவு வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டுமே. 10 லட்சம் ரூபாயா? உண்மையிலே சொல்றீங்களா? கண்டிப்பா. பொதுவா ஒரு வீடு கட்டணும்னா ஒரு நடுத்தர குடும்பத்தோட வாழ்நாள் சேமிப்பையே உறிஞ்சிடும். பல வருஷத்துக்கு பேங்க் லோன் கட்டணும், முடிவில்லாத மன உளைச்சல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்ளோ குறுகிய காலத்துல இவ்ளோ குறைஞ்ச செலவுல எப்படி முடிக்க முடியும்? ஆமா, இது சாதாரணமா சாத்தியம் இல்லைன்னு தோம். அதான். இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசலுக்கு எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்கிற 10 லட்சம் ரூபாய் கனவு இல்ல கட்டுமான வழிகாட்டி. ஓஹோ, அந்த டாக்குமெண்ட் தானா? நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் 10 லட்சத்துல ஒரு நவீன வீட்டை சாத்தியமாக்குவோம் அப்படின்னு சொல்ற இந்த தரவுகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியலையும் அவங்களோட திட்டமிடல் உத்திகளையும் உடைச்சு பார்க்கறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். நிச்சயமா. இப்போ பாத்தீங்கன்னா, கட்டுமான துறை எப்பவுமே ஒரு பெரிய கருப்பு பெட்டி மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பிளாக் பாக்ஸ். ஆமா, உள்ள என்ன நடக்குதுன்னே வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஒரு வீட்டு பட்ஜெட் ஏன் மீறுது, ஒரு வீடு கட்டி முடிக்க ஏன் இத்தனை மாசங்கள் ஆகுது அப்படிங்கிறது வீடு கட்டுற அந்த நபருக்கே கடைசி வரைக்கும் புரியறதில்ல. அது 100க்கு 100 உண்மை. எனக்கே அந்த அனுபவம் இருக்கு. ஆனா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்திருக்கிற இந்த ஆவணத்தை நாம மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சா ஒரு விஷயம் புரியும். அவங்க மலிவான கட்டமான பொருட்களை பயன்படுத்துறதில்ல. ஓ, அப்போ தரத்துல எந்த சமரசமும் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. மாறாக அவங்க இந்த கட்டமான செயல்முறையோட வடிவமைப்பையே, அதாவது அந்த ப்ராசஸையே தலைகீழா மாத்துறாங்க. இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு வீட்டை உருவாக்குறதுல இருக்கிற தேவையற்ற சுழல்களை வெட்டி எறிறாங்க. இதுதான் இந்த 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டோட முதல் படிநிலை. சரி, இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ஆழமா போறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கற அந்த வீட்டின் அளவுகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆமா, 10 லட்சத்துல எவ்ளோ பெரிய வீடு கிடைக்கும்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். சரியா சொன்னீங்க. 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 500 முதல் 700 சதுர அடி பரப்பளவுல இந்த 2 BHK வீட்டை அமைக்கிறதா அவங்களோட தரவுகள் சொல்லுது. 500 முதல் 700 சதுர அடி. ஆமா, இந்த 700 சதுர அடிக்குள்ள ஒரு விசாலமான லிவிங் ஹால், 2 படுக்கை அறைகள், சேமிப்பு வசதியோட இருக்கிற ஒரு சமையலறை, அப்புறம் 2 பாத்ரூம் இருக்கு. அதுல ஒன்னு அட்டாச்டு, இன்னொன்னு காமன். ஒரு நிமிஷம், இவ்ளோ விஷயங்களும் வெறும் 700 சதுர அடி கூட அடங்கிடுமா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரணமா நாம பயன்படுத்துற வீடுகளை பாத்தீங்கன்னா ஒரு 1000 சதுர அடியாவது இருந்தாதான் இந்த வசதிகளை ஓரளவுக்கு நெருக்கடி இல்லாம அமைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா, பொதுவா அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த 500 முதல் 700 சதுர அடிக்குள்ள இத்தனை அறைகளை அடைக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? இது ஒரு ஸ்மார்ட் போனுக்குள்ள கேமரா, பேட்டரி, சென்சர் எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமா திணிக்கிற மாதிரியான ஒரு உத்தியா? நல்ல ஒரு ஒப்பீடு. இல்லையா பின்ன? இதனால வீட்டுக்குள்ள நாம ஃப்ரீயா நடமாடுறதுக்கு இடமே இல்லாம போயிடாதான்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க கேட்ட அதே ஸ்மார்ட் போன் ஓமையே நாம எடுத்துக்குவோம். ஒரு ஸ்மார்ட் போனுக்குள்ள இடத்தை எப்படி மிச்சப்படுத்துறாங்க? ஒவ்வொரு மில்லிமீட்டரையும் கணக்கு பண்ணியும் டிசைன் பண்ணுவாங்க. கரெக்ட். அங்க எந்த ஒரு பாகமும் தனக்கான இடத்தை வீணாக்குறதில்ல. எல்லாமே ஒண்ணுக்கொன்னு இணைஞ்சு செயல்படும். வீடுகளோட வடிவமைப்புலயும் இதத்தான் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடத்தை உகந்த முறையில பயன்படுத்துறது. ஆமா, இப்போ பாரம்பரியமா நாம கட்டுற வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெறும் நடமாடுறதுக்காக மட்டுமே பயன்படுற நீண்ட தாழ்வாரங்கள் இருக்கும். ஆமா, அந்த காரிடார்ஸ் எந்த உபயோகமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த பயன்பாடும் இல்லாத வீட்டின் மூலைகள், தவறான திசையில திறக்கப்படுற கதவுகளால வீணாகும் இடம்னு கிட்டத்தட்ட 20 முதல் 30% இடத்தை நாம டெட் ஸ்பேஸா மாத்திடுறோம். ஓஹோ, 20% இடம் சும்மாவே வீணாகுதா? கண்டிப்பா. ஆனா இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் திட்டத்துல அந்த தேவையற்ற பாதைகள் முற்றிலும் தவிர்க்கப்படுது. அப்ப ரூமுகளுக்குள்ள எப்படி போறது? அங்குதான் ஓப்பன் பிளான் கான்செப்ட் வருது. வரவேற்பறையில் இருந்து நேரடியாக படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் போற வகையான திறந்த வெளி திட்டமிடலை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆடா, அப்ப அந்த காரிடார்ல வீணாகிற இடம் அப்படியே ஒரு ரூமா மாறிடுது. சரியா பிடிச்சிங்க. இதனால ஒரு 700 சதுர அடி வீடுங்கிறது பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ஒரு 1000 சதுர அடி வீட்டின் உணர்வை கொடுக்குது.
சூப்பர். அப்போ இட நெருக்கடிங்கிறது அளவை பொறுத்தது இல்ல, அது வடிவமைப்போட போதாமைய பொறுத்ததுன்னு சொல்றீங்க. 100க்கு 100 அதுதான் உண்மை. சரி, இடத்தோட அளவு குறைவுங்கிறத விட தேவையற்ற இடங்களை டிசைன் மூலமா நீக்கிடுறாங்கன்னு சொல்றீங்க. இது தர்க்க ரீதியா எனக்கு புரியுது. ம், ஆனா இந்த ஆவணத்துல என்ன ரொம்ப கடுமையா யோசிக்க வச்ச அல்லது நான் நம்ப மறுத்த ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அதுதான் அந்த 45 நாட்கள் 500 சதுர அடியோ 700 சதுர அடியோ ஒரு முழு வீட்டை வெறும் 45 முதல் 75 நாள்கள்ல கட்டி முடிக்க முடியும்னு இந்த வழிகாட்டி உறுதியளிக்குது. ஆமா, முதல் தடவை கேட்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்போ ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்க லைசென்ஸ் வாங்குறதுக்கோ கூட இதை விட பல மாசங்கள் ஆகுது இல்லையா? ஹஹ, உண்மைதான். இதுல இன்னொரு யதார்த்தமான சிக்கலும் இருக்கு. நீங்க முன்கூட்டியே எவ்வளவு துல்லியமா 3Dல டிசைன் பண்ணாலும் இயற்பியலையும் வேதியியலையும் நீங்க மாத்திட முடியாதே. அதாவது அந்த மெட்டீரியல் செயல்படுற விதத்தை சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ கான்கிரீட் தளம் போட்டா அது உறைவதற்கு, அதாவது அந்த கியூரிங் ஆகுறதுக்கு குறைஞ்சது 21 நாட்கள் தேவைப்படும். கரெக்ட். சோத்துல பூசின கலவை காயணும். ஆமா. இப்படி இயற்கை எடுத்துக்கிற நேரத்தை எப்படி முன்கூட்டியே திட்டமிடுற வரைபடங்களால குறைக்க முடியும்? வேகத்துக்காக இவங்க அடிப்படை தரத்திலயோ இல்ல பாதுகாப்புலயோ சமரசம் செஞ்சுக்கிறாங்களா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேதியியல் விதிகளையோ அல்லது கான்கிரீட் உறைவதற்கான அந்த 21 நாள் கால அவகாசத்தையோ யாராலும் குறைக்க முடியாது. அதுதான் எந்த ஒரு இன்ஜினியருக்கும் தெரியும். ஆமா. ஆனா இந்த 45 முதல் 75 நாட்கள்ல ஒரு வீட்டை முடிக்கிறதுங்கிறது இயற்கையான செயல்முறைகளை வேகப்படுத்துறதால நடக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி சாத்தியமாகுது? மனிதர்கள் உருவாக்குற அந்த காத்திருப்பு நேரங்களை முழுமையா ஒழிக்கிறதன் மூலமா சாத்தியமாகுது. அதாவது ஐடல் டைம். ஓ, வேலை நடக்காம சும்மா இருக்கிற நேரத்தை சொல்றீங்க? ஆமா. பொதுவா ஒரு வீடு கட்டும்போது ஒரு வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை தொடங்க பல நாட்கள் சிந்தனை பண்ணுவாங்க. ஆமா ஆமா. தளம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜன்னலை எந்த பக்கம் வைக்கலாம், வயரிங் எப்படி இழுக்கலான்னு அந்த இடத்துல நின்னு விவாதிப்பாங்க. கரெக்ட். சில நேரம் பாத்தீங்கன்னா தண்ணீர் குழாய்க்காக கட்டுன சுவரை இடிச்சிட்டு திரும்ப கட்டுவாங்க. ஆமா, நிறைய வீடுகள்ல இதை பார்த்திருக்கேன். பொருட்செலவும் வீணாகும், நேரமும் வீணாகும். இது மட்டும் இல்லாம பொருள்கள் வர்றதுக்கான தாமதம், தொழிலாளர்கள் வராத நாட்கள்னு ஒவ்வொரு நாளும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாமதத்தை ஏற்படுத்தும். சரி, அப்போ இவங்க இதுல என்ன வித்தியாசமா பண்றாங்க? ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வழங்குற இந்த திட்டத்துல முகப்பு வடிவமைப்பு, காற்றோட்டத்துக்கான ஜன்னல்களின் அமைப்பு, சுவர்களுக்குள்ள போற குழாய்களோட வரைபடம்னு எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுது. அதாவது பேப்பர்லயே எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடுறாங்க. ஆமா. ஒரு சுவர் எழுப்பப்படும் போதே அங்க சுவிட்ச் போர்டு எங்க வரும்னு திட்டமிடப்பட்டு அதற்கான வழி விடப்பட்டுடும். ஓஹோ, அப்போ அந்த கான்கிரீட் கியூரிங் ஆகுற 21 நாள்ல வேலை நிற்காதா? கண்டிப்பா நிற்காது. கான்கிரீட் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும்போதே கதவுகள் செய்யறது, ஜன்னல்கள் தயாரிப்பு, தரைக்கான டைல்ஸ் வாங்குறது மாதிரியான மற்ற வேலைகள் இணையா நடக்கும். பேரலல் ப்ராசஸிங் மாதிரி சொல்றீங்க. அதேதான். களத்துல நடக்கிறது வெறும் செயல்படுத்துதல் மட்டுமே, அதாவது எக்ஸிகியூஷன். அங்க போய் நின்னு முடிவெடுக்கிறது கிடையாது. ஆட, களத்துல முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது தான் இதனோட ரகசியம்னு சொல்றீங்க? ஆமா. எந்த ஒரு குழப்பமோ மறுபரிசீலனையும் கட்டுமான தளத்துல இல்லாதப்போ 75 நாட்களுங்கிறது ஒரு 700 சதுர அடி வீட்டுக்கு ரொம்ப தாராளமான கால அவகாசம் தான். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை ஒரு சிந்தனை செய்யும் இடமா இல்லாம வெறும் செயல்படுத்தும் களமா மாத்துறது மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. நிச்சயமா. ஆனா இவ்ளோ இறுக்கமான திட்டமிடல் யாருக்கு அதிகமா பயன்படுங்கிற கேள்வி இப்போ எனக்கு வருது. அது அந்த டாக்குமெண்ட்ல தெளிவா கொடுத்திருக்காங்களே. ஆமா, ஆவணத்துல ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்காங்க. குடும்பமா வசிப்பவர்கள், வாடகை வருமானத்தை எதிர்பார்ப்பவர்கள், பண்ணை வீடுகள் அமைப்பவர்கள், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்கன்னு பெரிய லிஸ்ட் இருக்கு. ம். இத மேலோட்டமா பார்க்கும்போது இது வெறும் சொந்த வீடுங்கிற உணர்வுபூர்வமான தேவையை தாண்டி ஒரு ரெடிமேட் வருமானம் தரும் எந்திர மாதிரி தெரியுது. பிளக் அண்ட் பிளே மாடல் மாதிரி. ஆமா, ஒரு நிதி ஆயுதம் மாதிரி இத பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு காலி மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதுல ஒரு 50 லட்சம் முதலீடு செய்ய தயாரா இல்ல. ஆனா இந்த 10 லட்சம் ரூபாய் திட்டத்தை அப்படியே அங்க பொருத்தி அடுத்த 2வது மாசமே அதுல இருந்து வாடகை வாங்க முடியுமா? இதுதான் இதனோட நோக்கமா? இது 2 விதமான மனித உளவியலை ரொம்ப சரியா குறிவைக்குது. 2 விதமான உளவியலா? ஆமா. முதலாவது, நீங்க சொன்ன அந்த முதலீட்டு சந்தை. இப்போ நிலம் அப்படிங்கிறது ஒரு டெட் அசெட். அதாவது எந்த வருமானத்தையும் தொடர்ந்து தராத ஒரு சொத்து. கட்டிடங்களை கட்டுறது இன்றைய பொருளாதார சூழல்ல ஒரு பெரிய ரிஸ்க் ஆகலாம். கண்டிப்பா. லோன் போட்டு கட்டி வாடகை வரலைன்னா கஷ்டம்தான். ஆனா வெறும் 10 லட்சத்தை முதலீடு செஞ்சு 45 நாள்ல ஒரு நவீன வீட்டை அமைக்கும்போது அந்த நிலம் உடனடியா ஒரு கேஷ் கவ்வா மாறிடுது. கேஷ் கவ், அதாவது தொடர்ச்சியான வருமானத்தை ஈட்டி தரும் ஒரு சொத்து.
ஆமா, பண்ணை வீடுகளுக்கும் இதுதான் லாஜிக். மிக குறைந்த முதலீட்டுல அதிகபட்ச பயன்பாட்டை உருவாக்குறது. சரி, அப்போ ரெண்டாவது உளவியல் என்ன? அதுதான் சொந்த வீட்டு கனவோட இருக்கிற நடுத்தர குடும்பங்களோட உளவியல். வாடகை வீட்லயே பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டவங்க வீடு கட்டினா 40 லட்சம் கடனாளி ஆயிடுவோமோங்கிற பயத்திலேயே சொந்த வீடு கட்டுறதே தள்ளி போடுவாங்க. ஆமாங்க, நிறைய பேர் அந்த பயத்திலேயே வீடு கட்டாம இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது பிரம்மாண்டமான அரண்மனை இல்ல, தங்களோட பட்ஜெட்டுக்குள்ள எந்த கடன் சுமையும் இல்லாம அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு இடம்தான். கரெக்ட். அவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பான வழிகாட்டுதலா மாறுது. ஆமா, தங்களோட சின்ன சேமிப்பு கொண்டே எந்த கடனும் இல்லாம ஒரு முழுமையான 2BHK வீட்டுக்குள்ள இவங்களால நுழைய முடியுது. ஒரு நடுத்தர குடும்பத்தோட கடன் பயத்தை போக்குறதும் முதலீட்டாளர்களோட ரிஸ்க குறைக்கிறதும் ஒரே திட்டத்துல சாத்தியமாகுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா. ஆனா இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்றீங்க? மனிதர்களோட உணர்ச்சிகளை எப்படி ஒரு பிளான்குள்ள கட்டுப்படுத்துறது? ஓ, அது சொல்றீங்களா? ஆமா. இப்போ ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் முழுமையான 2D தரைத்தள வரைபடம், 3D முகப்பு வடிவமைப்பு, கட்டுமான வழிகாட்டல், பொருட்களின் பட்டியல், அப்புறம் பட்ஜெட்டை சீரமைப்பதற்கான ஆதரவு எல்லாத்தையும் கொடுக்கறதா சொல்றாங்க. 65841 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. ஆமா, dreamappworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியும் இருக்கு. இதெல்லாம் சரி. ஆனா வீடு கட்ட தொடங்குற ஒரு குடும்பம் டைல்ஸ் வாங்க கடைக்கு போறாங்கன்னு வெச்சுப்போம். சரி. அங்க போய் 40 ரூபாய் டைல்ஸை விட்டுட்டு ஒரு 100 ரூபாய் இட்டாலியன் மார்பிள் மேல ஆசைப்படத்தான் செய்வாங்க. அங்க பட்ஜெட் 10 லட்சத்துல இருந்து 15 லட்சமா எகிரிடுமே. ஆமா, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த வழிகாட்டுதல்கள் எப்படி அந்த பட்ஜெட் மீறல, அதாவது அந்த ஸ்கோப் கிரீப்பை தடுத்து நிறுத்துது? இது என்ன நாம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கிற லெகோ பொம்மைகளுக்கான மேனுவல் மாதிரி அவ்வளவு கண்டிப்பான ஒண்ணா? பாத்தீங்கன்னா, வீடு கட்டும்போது பட்ஜெட் மீறதுக்கு முக்கிய காரணமே இந்த இமோஷனல் பர்ச்சேஸ் தான். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பொருட்களை வாங்குறது. ஆமா, நீங்க சொன்னது போல 40 ரூபாய் டைல்ஸுக்கு பதிலா 100 ரூபாய் மார்பிள் வாங்கும்போது வெறும் 60 ரூபாய் தானே வித்தியாசம்னு நம்ம மூளை ரொம்ப சுலபமா கணக்கு போடும். ஆனா உண்மை அது இல்லையே. கண்டிப்பா இல்ல. மார்பிள் பதிப்பதற்கு தேவைப்படுற கலவை வேற, அதற்கான வேலையாட்களோட கூலி அதிகம், அது சேதமடைஞ்சா ஏற்படுற நஷ்டம் அதிகம்னு அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் உடைச்சிடும். அப்போ இதை எப்படி ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் தடுக்கறாங்க? இங்க தான் அவங்க வழங்குற மெட்டீரியல் லிஸ்ட் அண்ட் காஸ்ட் பிளானிங், அதாவது பொருட்களின் பட்டியல் மற்றும் செலவு திட்டமிடல் ஒரு இரும்பு கவசமா செயல்படுது. ஓஹோ, ஒரு கவசம் மாதிரி. ஆமா, அவங்க 2D மற்றும் 3D வரைபடங்களை மட்டும் வாடிக்கையாளர் கையில கொடுத்துட்டு போறது கிடையாது. அதோட சேர்த்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ரொம்ப துல்லியமான பொருட்களின் பட்டியலையும் கொடுக்கறாங்க. ஒரு சிங்கிள் கூட அதிகமாவோ குறைவாவோ வாங்க வேண்டியது இல்லையா? தேவையே இல்ல. இவ்வளவு சதுர அடிக்கு இத்தனை மூட்டை சிமெண்ட், இத்தனை கிலோ கம்பிகள்னு முன்கூட்டியே ஒரு GPS மாதிரி எல்லையை வகுத்துறாங்க. அட, அப்போ அந்த பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் சப்போர்ட் அப்படிங்கறது இது கண்காணிக்கிறதுக்கு தானா? ஆமா, கட்டுமானத்தின் ஒவ்வொரு கட்டத்திலையும் வீட்டின் உரிமையாளர் அந்த 10 லட்சம்ங்கிற எல்லைக்கோட்டை தாண்டி போகாம இருக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்ப மற்றும் உளவியல் தடுப்புச் சுவர் தான் அது. அப்போ நான் ஆசைப்பட்டு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்க நினைச்சாலும் இந்த வழிகாட்டி அதனால ஒட்டுமொத்த பட்ஜெட்லயும் ஏற்பட போற பாதிப்பை முன்கூட்டியே காட்டி உங்களை திரும்பவும் யதார்த்தத்துக்கு கொண்டு வந்துடும். அருமை. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம செய்யற செலவுகள் எப்படி இறுதி பட்ஜெட்டை பாதிக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டும் ஒரு கால்குலேட்டர் மாதிரி இது செயல்படுது. சரியா சொன்னீங்க. ஒரு வீட்டின் கட்டுமான செலவை குறைக்கிறதுங்கிறது மலிவான பொருட்களை பயன்படுத்துறதில்ல, மாறாக தேவையற்ற பொருட்களை தவிர்க்கிறதும் பொருட்களோட விரயத்தை, அந்த வேஸ்டேஜை தடுக்கிறதும் தான்ங்கிறத இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அதுதான் அந்த டாக்குமெண்டோட மைய கருத்து. அவங்க கொடுக்கற அந்த வழிகாட்டல் ஒரு பாதுகாப்பான வேலிக்குள்ள ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் முடிச்சு கொடுக்குது. கண்டிப்பா. சரி, நாம இதுவரைக்கும் விவாதிச்ச தரவுகள் எல்லாம் ஒன்னு திரட்டி பார்த்தா பல ஆழமான உண்மைகள் நமக்கு புரியுது. ஆமா, 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் மார்க்கெட்டிங் கிடையாது. அதேதான், வெறும் 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 500 முதல் 700 சதுர அடியில ஒரு வசதியான 2BHK வீட்டை வெறும் 45 முதல் 75 நாட்கள்ல கட்டி முடிக்க முடியுங்கிற ஒரு சாத்தியக்கூற நாம ரொம்ப விரிவாவே ஆராய்ஞ்சிருக்கோம். அதுக்கு தேவையான அந்த துல்லியமான 2D 3D வரைபடங்கள்,
பொருட்களை வீணாக்குவதை தடுக்கும் திட்டமிடல். ஆமா. அப்புறம் பட்ஜெட்டை மீறாம தடுப்பதற்கான அந்த தொடர்ச்சியான வழிகாட்டல், இது எல்லாத்தையும் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் வழங்குது அப்படிங்கறதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். உங்ககிட்டயும் ஒரு காலி மனை இருந்து இப்போ வீடு கட்டுனா அதிக பணச்செலவும் கால விரயமும் ஆகும்னு பயந்து உங்களோட கட்டுமான திட்டத்தை நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா, முறையான திட்டமிடல் மூலமா அதை ஈஸியா மாத்தலாம். ஆமா, சரியான பொறியியல் வழிகாட்டுதலோட அந்த மனைய ஒரு பயன்பாட்டு சொத்தாக மாற்ற முடியும் அப்படிங்கறத இந்த ஆவணம் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும்னு நம்புறேன். உண்மைதான். இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோணம் இங்க இருக்கு. அது என்ன? பல தசாப்தங்களா நம்ம சமூகத்துல கனவு இல்லம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இளமைக்கால உழைப்பெல்லாம் சேர்த்து வச்சு தூக்கத்தை தொலைச்சு ரத்தம் சிந்தி வாழ்நாள் முழுவதும் போராடி கட்ட வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான இலக்காவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய எமோஷனல் பேக்கேஜ். ஆனா சரியான தொழில்நுட்பம், பொருட்களோட முன்கூட்டிய பட்டியல், அப்புறம் துல்லியமான வழிகாட்டுதல் மூலியமா ஒரு வீட்டை 45 நாட்கள்ல வெறும் 10 லட்சத்துல ஒரு பொருளை போல நம்ம ஆர்டர் செஞ்சு அமைச்சுக்க முடியும்னா, சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது இனிமேல் ஒரு வாழ்நாள் தியாகங்கிற நிலையிலேருந்து மாறி ஒரு சாதாரண ஸ்மார்ட்டான நிதி முடிவா, அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிசிஷனா உருவெடுத்திருக்கா. அட, ஆழமான கேள்வி இது. பல தலைமுறைகளா நாம சுமந்துட்டு வர்ற அந்த உணர்வுபூர்வமான பாரத்தை இந்த 10 லட்சம் ரூபாய் வழிகாட்டி நிரந்தரமா இறக்கி வைக்குதா அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுங்க. புதிய பார்வைகளோட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.